ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு விவோ Y19s நியூ மாடல் விவோ Y19s ஒன்று அப்பப்போ தான் ஆன் ஆகுது. அப்பப்போ ஆன் ஆனாலும் நெட்வொர்க் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ரீட்டெயிலர் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, பிரித்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போவுமே அந்த ஃபால்ட்டை சார்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்ததே இந்த கண்டிஷனில் தான் வந்திருக்கு. இப்போது சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. சார்ஜ் பண்ண 6 போர்ட்டில் வந்து 0.4 ஆம்பியர் எடுக்கு. ஆனால் இங்கே ஒன்றுமே வரல, எதுவுமே வரல. ஓகே, நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிசி ரீடிங் செக் பண்ணிடலாம். டிசி ரீடிங்கில் ஆட்டோ ஆம்பியர் கன்சியூம் ஆகுது. கிட்டத்தட்ட 0.57-58 ஆம்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்சியூம் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மொபைல் ஐ ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஐ ஸ்கேன் பண்ணும்போது ஏதாச்சும் வாட்டரில் ஆகிருக்கா, வேறு ஏதாச்சும் ஷீல்டு அவங்க கட் பண்ணியிருக்கும்போது ஏதாச்சும் உள்ள காமெண்ட்ஸ் ஏதாச்சும் வடைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். போர்டிலிருந்து டிஸ்பிளே சார்ஜிங் ஸ்ட்ரிப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு டிசி ரீடிங் செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போது ஆட்டோமேட்டிக் கன்சியூம் ஆகுது. அதனால் மல்டிமீட்டர் வச்சு ஷார்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் ஷார்ட்டில் செகண்டரி லைன் ஷார்ட் ஆகுதா, நெட்வொர்க் செக்ஷனில் தான் ஒர்க் பார்த்துருக்காங்க. அதனால் நெட்வொர்க் செக்ஷன் சைடில் ஏதாச்சும் வோல்டேஜ் லைனிங் ஷார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். WTR வந்து ஹீட் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் ஷேக் பண்ணியிருக்கலாம். அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம டிசி ரீடிங் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஆட்டோ ஆம்பியர் எடுக்குது. அப்படின்னு நம்ம பவர் செக்ஷனில் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பவர் செக்ஷன் ஷீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஷார்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே போர்டிலேருந்து ஷீல்டு பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஜாப். டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்கன்னா போர்டு பல்ஜ் ஆயிரும். அதனால் குயிக் அண்ட் ஷார்ட்டாக டக்குன்னு ரிமூவ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஐசிலிருந்து அவுட்புட் வர்ற VPH லைன், பக் வோல்டேஜ், டிஸ்பிளே லைன், லைட்டிங் செக்ஷன், இதில் இருக்கிற கெப்பாசிட்டர் காயில், இதில் ஏதாச்சும் ஷார்ட் காட்டுதா அப்படின்னு நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எதுவும் ஷார்ட் காட்டல, எல்லாமே கரெக்டான GR வேல்யூ வருது. பவர் செக்ஷனில் பவர் ஐசிக்கு சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டரில் சிங்கிள் வோல்டேஜ் லைன் கூட ஷார்ட் இருக்கலாம். அதனால் 1 by 1 பர்ஃபெக்டாக எல்லாமே செக் பண்ணிக்கிறது நல்லது. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த சைடு எதுவும் ஷார்ட் இல்லை. அதனால் VBAT லைனில் தானே லீக்கேஜ் காட்டுது. அதனால் நம்ம சார்ஜிங் செக்ஷனில் திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜிங் ஐசி சுற்றி செக் பண்ணுறதுக்கு நம்ம CPU சுற்றி இருக்கிற ஷீல்டு கட் பண்ணோம். CPU ஒட்டி இருக்காட்டி நம்ம ஷீல்டை வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிட்டோம். இங்கே சார்ஜிங் செக்ஷன் சுற்றி வாட்டர் லாக் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சார்ஜிங் செக்ஷன் பக்கத்துலேயே ABTIC கொடுத்துருக்காங்க. ABTIC அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் பவர் ட்ராக்கிங் ஐசி. ஆவரேஜ் பவர் ட்ராக்கிங் ஐசி எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4G 5G ஒர்க் ஆகிற பவர் ஆம்பிளிஃபையருக்கு, அதாவது PAக்கு தேவையான வோல்டேஜ் இந்த ABTICலேருந்து தான் சப்ளை ஆகும். பொதுவாக இந்த ABTIC ஃபால்ட் ஆச்சுன்னா என்னென்ன காமன் இஷ்யூ வரும்னா, நோ சர்வீஸ், வீக் சிக்னல், அப்புறம் கால் கட் ஆகுது, மொபைலே டெட் ஆகிறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ABTICலேருந்து வர்ற வோல்டேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. தின்னர் யூஸ் பண்ணி நல்லா அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இன்னி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வாட்டர்லாம் கிளியர் பண்ணுங்காட்டியே இந்த ஆட்டோ ஆம்பியர் லீக்கேஜ் கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் அதே அளவுக்கு தான் ஆம்பியர் கன்சியூம் ஆகுது. இப்போ நம்ம அந்த ABTIC சுற்றி ஏதாச்சும் ஷார்ட் இருக்கா அப்படின்னு மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி சார்ஜிங் செக்ஷனில் செக் பண்ணி பார்த்ததுல அந்த இடத்துல எதுவும் ஷார்ட் இல்லை. ஆனால் ABTICலேருந்து அவுட்புட் வர்ற காயிலில் வந்து ஷார்ட் காட்டுது. ABTICலேருந்து அவுட்புட் வர்ற மற்ற கேப்லேயும் செக் பண்ணி பார்த்துடலாம். அதில் ஷார்ட் காட்டுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ABTIC ரிமூவ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். இப்போ நம்ம ஏபிடி ஐசியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏபிடிஐசியை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளே ஃபுல்லாக வாட்டர் லாக் ஆகி ஃபங்கஸ் ஆகிருக்கு. இதனால தான் ஷார்ட்டு ஆட்டோ ஆம்பியர் வந்து கன்சியூம் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ போர்டில் இருக்கிற ட்ராக்கு ஏதாச்சும் தண்ணி பட்டு டேமேஜ் ஆகிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு போர்டை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஐசியோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குங்காட்டி அந்த இடத்துல நம்ம வந்து விக்கு ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ண முடியாது. சின்னதாக கட் பண்ணி ட்வைசர் வச்சு ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணி ஓல்டு பால்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். அது மாதிரி கிளியர் பண்ணி பார்த்தா தான் நம்ம அதில் இருக்கிற ட்ராக்ஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்குன்னு நமக்கு கிளியராக தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா 2 ட்ராக் கட் ஆகிருக்கு. அந்த 2 ட்ராக்கை நம்ம ட்வைஸ் வச்சு சுரண்டிட்டு மேஜிக் பேடு வச்சு ட்ராக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐசி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதே ஐசி கிளியர் பண்ணிவிட்டு பேட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்கா, எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இதே ஐசி ரீபால் பண்ணி வைக்கலாம். சப்போஸ் மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம அப்புறம் புது ஐசி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஐசியில் செக் பண்ணி பார்த்ததுல இங்கேயும் 2 பேட் வந்து ரொம்ப லைட்டாக டேமேஜ் இருக்குது. அதனால் கத்தியில் சுரண்டி விட்டுட்டு ரீபால் பண்ணி பார்க்கலாம். ரீபால் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு அப்புறம் நம்ம புது ஐசியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐசியில் பால் அரேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரீபால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பேடு டேமேஜ் ஆன இருக்கங்காட்டி உடனே போய் பால் ஒட்டாது. அதனால் நம்ம லைட்டாக ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுட்டு திரும்ப 2 டைம் 3 டைம் ரீபால் பண்ணும்போது கண்டிப்பாக திரும்பவும் அது ரீபால் ஆகிக்கும். ரீபால் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஐஸ் கேனில் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக திரும்பவும் நம்ம ஏதாச்சும் டேமேஜ் ஆகியிருந்தால் திரும்ப ரீபால் பண்ணி பார்ப்போம். டேமேஜ் ஆகலை அப்படின்னா நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா 2 பால் மட்டும் கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. அதனால் திரும்பவும் நம்ம பிபிடி பேஸ்ட்டு யூஸ் பண்ணி திரும்பவும் ரீபால் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐசி கிளியர் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். மேஜிக் பேட் யூஸ் பண்ணி போர்டில் இருக்கிற ட்ராக் 2 ட்ராக்கையும் தெளிவாக நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஐசிக்கு லைட்டாக ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுட்டு ஐசி வச்சு ப்ளோயரில் 330 ஹீட்டும் ஏர் வந்து 62 லெவல் வச்சுட்டு ப்ளோ பண்ணலாம். ப்ளோ பண்ணி ஐசி ஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட்டோ ரீடிங் எடுக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்ததெல்லாம் ஆட்டோ ரீடிங்கோ ஷார்ட்டோ எதுவுமே இல்லை. அடுத்தது நம்ம ஆர்எஃப்ஐசி நம்ம கழட்டி வச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு விக் வச்சு நல்லா ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஐசி ரீபால் பண்ணி ஃபிட் பண்ணலாம். இதிலும் ஏதாச்சும் பேட் டேமேஜ் இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடலாம். மதர் போர்டு பொறுத்த வரைக்கும் பிளாக் போர்டு ப்ளூ போர்டு இது மாதிரி இருக்குது. அது ப்ளூ போர்டில் பார்த்திங்கன்னா சீக்கிரம் விக் வச்சு க்ளீன் பண்ணும்போது கிரவுண்ட் பேடில் இருக்கிற அனாமல்ஸ் வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகி டோட்டலாக ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூவி பேஸ்ட் வச்சு மாஸ்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஐசி ஃபிட் பண்ணலாம். அப்போ தான் பாலோட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும்.
ஆர்எஃப்ஐசி ரீபால் பண்ணியாச்சு. இப்போ நோஸ் பாயிண்ட் கரெக்டாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மொபைல் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஏபிடிஐசி வந்து ஃபுல்லாக வாட்டர் லாக் ஆகிருந்தது. அதனால வோல்டேஜ் லைன் வந்து எப்படியா இருந்தாலும் நெட்வொர்க் பேடுக்கு போயிருக்காது. அதனால நெட்வொர்க் கஸ்டமருக்கு வராமல் இருந்திருக்கும். ஃபுல்லாக 1 by 1 செக் பண்ணி பார்த்ததில் ஏபிடிஐசி ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி அதே ஐசி ரீபால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செட்டில் போட்டு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அது சிம் போட்டுக்கலாம். ஜியோ சிம் இருக்குது. சிம் போட்டு செக் பண்ணிக்கலாம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. விவோ 5G Y19s 5G. இது ஃப்ரண்ட் கேமராவிலிருந்து எடுக்காங்காட்டி உங்களுக்கு தலகலாக தெரியும். டவர் வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். செட் ஆன் ஆயிடுச்சு. எமர்ஜென்சி கால் அப்படின்னு வந்திருக்கு. நோ சர்வீஸ் வருது. ஜியோ வந்துருச்சு. டவர் வோல்ட்டு 4G ஜியோ வந்துருச்சு. செட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது. சார்ஜிங் நல்லா பர்ஃபெக்டாக ஏறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் வரும். அது நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே காட்டி தான் ரெடி பண்ணுறோம். மேலும் இது மாதிரி வீடியோவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்கங்க. வேற ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.